ஜனாதிபதி அனுரவின் ஒரு வருட பூர்த்தி பொருளாதாரம் உள்ளிட்ட திட்டங்களில் சாதனை என்பதாக இந்த செய்தி தரப்படுகிறது. நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அனுரகுமார் திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டு ஒரு வருடம் நேற்றுடன் நிறைவு பெறுகின்றது. எனவே கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 56,34,915 வாக்குகளை பெற்று அவர் ஜனாதிபதியாக வெற்றி பெற்றார். அதற்கிணங்க கடந்த செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி நாட்டின் 9வது நிறைவேற்று ஜனாதிபதியாக அவர் பதவிப்பிரமாணம் செய்து கொண்டார். 2021ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி தேசிய மக்கள் சக்தியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட அவர் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அந்த கட்சியின் வேட்பாளராக களமிறங்கியிருந்தார். இந்த ஒரு வருட காலத்தை வருமானத்துக்கும் செலவுகளுக்கும் இடையிலான இடைவெளியை குறைவடைந்த காலமாக குறிப்பிட முடியும் என்பதோடு முதல் 6 மாதங்களில் மாத்திரம் நாட்டின் வருமானத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே 322.1 பில்லியன் ரூபாய் அளவிலான ஒரு வருமானத்தை ஈட்டுவதற்கு ஜனாதிபதியினுடைய இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தினகரன் பத்திரிகையினுடைய இந்த செய்தியிலிருந்து நாங்கள் அவதானிக்கலாம். எனவே ஜனாதிபதி அனுரவினுடைய ஒரு வருட பூர்த்தியை முன்னிட்டு இந்த செயற்பாடுகள் இவ்வாறு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் பல்வேறு செயற்திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பிலான வெற்றிகரமான ஒரு காலப்பகுதியாக இதனை இவர்கள் இவ்வாறு கருதுகிறார்கள். இதே நேரத்தில் பிரதானமாக சில முக்கியமான செயற்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சுற்றுலாத்துறை வருமானம், வெளிநாட்டு முதலீடுகள், வெளிநாட்டு அந்நிய செலாவணி ஏற்றுமதி மற்றும் சுங்க வருமானம் உள்ளிட்ட துறைகளின் வருமானங்கள் இக்காலத்தில் அதிகரித்துள்ளதை குறிப்பிட முடியும் என்றும் அரசு நிறுவனங்களை பயன்படுத்தி சட்ட ஆதிபத்தியத்தை பலப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதோடு தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பல்வேறு வேலை திட்டங்கள் அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அத்துடன் நாட்டில் குற்றச்செயல்களை கட்டுப்படுத்துவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு குறிப்பாக போதைப்பொருள் வர்த்தகம் மற்றும் பாதாள உலக நடவடிக்கைகளுக்கு எதிராக சுற்றி வளைப்புகள் உள்ளிட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது என்பதாக இந்த தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன.